சட்டக்கடை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி ஷோரூமில் கொடுத்துட்டு பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அவங்களோட கவனத்துக்கு தான் அது. நீங்கள் பழைய வண்டியை விற்றுட்டு பணம் வாங்கிடுறீங்க, அதுக்குண்டான ரிசிப்ட் விற்றதுக்குண்டான ரிசிப்ட் வாங்கிடுறீங்க. வாங்கிட்டு சப்போஸ் பழைய வண்டிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது நீங்கள் நினச்சிக்கிட்டு அப்படியே விட்டுருவீங்க. சப்போஸ் நீங்கள் விற்ற வண்டியை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, உங்கள் பேர்லேயே நீங்கள் தான் அது ஓனர் அப்படின்ற பட்சத்தில் இருந்தீங்கன்னா, அது இன்னொருத்தர் பர்ச்சேஸ் பண்ணி ஓட்டுனாருன்னா அவர் பேரில் மாறாமல் அந்த வண்டி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆகிருச்சுன்னா, சப்போஸ் அதுக்கு கேஸ் யார் பேரில் வரும்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேரில் தான் வரும். ஏன்னா அதோட ஆக்சுவல் ஓனர் நீங்கள் தான். அதனால நீங்கள் 2 வீலர் 4 வீலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டா ரொம்பவே நல்லது. இல்லைன்னா நீங்கள் தேவையில்லை சிக்கல்களில் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்போ கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வண்டியை விற்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. நன்றி.